பிள்ளைகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் பிள்ளைகள், எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே பிள்ளைகள், இன்னைக்கு புதிதாக இணைந்து கொண்ட யாரும் இருக்கீங்களாமா இன்றைய தினம்? இல்லையா? ஓகே ரைட். அப்ப நம்ம பாடத்துக்குள்ளார போகலாம். தரம் 7 நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது பாடப்பகுதி எனது குடும்பம் அந்த பாடப்பகுதியில படிச்சு கொண்டு இருக்கிறோம். ரைட். அப்ப நம்ம வந்து ஒரு மீட்டல் பரீட்சை ஒன்று செய்யலாம் என்று யோசிச்சிருக்கோம். இப்ப இன்னைக்கு வந்து ஒரு மீட்டல் பரீட்சை, ஒரு 20 கேள்வி உள்ளடக்கிய ஒரு பார்ட் 1 பேப்பர் ஒன்று செஞ்சு பார்ப்போமா நம்ம? பிள்ளைகள் ஓகே செய்வோமா? சார். ஓகே, நம்ம செய்வோம். செஞ்சு பார்த்துட்டு தெரிந்ததை செய்வோம், தெரியாத விடயங்கள் நம்ம என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இப்ப நம்ம முதலாம் பாடம் இன்னும் முடிவடையவில்லை. இன்னும் முடிவடைய ஒரு சில பகுதிகள் இருக்கு. அதுக்கடையில் நம்ம வந்து இந்த பயிற்சியை நம்ம செய்து பார்ப்போம். அதன் பிறகு நம்ம தொடர்ச்சியா படிப்போம். சரியா? இப்போ 1 மணி நேரம் இருக்கு தானே, உங்களுக்கு 20 கேள்விகள் தான் தரப்படுது. அப்ப அதுல நீங்க விடைகள் எதுவுமே கேள்விகள் எதுவுமே எழுத வேணாம். சரியா? கேள்விகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதுல வந்து பகுதி 1 தானே, விடைகளும் கொடுக்கப்பட்டிருக்கும். கேள்வியை வாசிச்சுட்டு சரியான விடையை மாத்திரம் என்ன செய்யணும், நீங்க ஒரு கொப்பில கூட நோட் புக்ல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பிறகு நம்ம கலந்துரையாடுவோம். ஓகேவா? இப்போ உங்களுக்காக முதலாவது 10 கேள்விக்கு உங்களுக்கு 15 நிமிடம் தரப்படும். ஓகேவா? ஒரு கேள்விக்கு 10 கேள்விக்கு 15 நிமிடம் தரப்படும். அப்ப 8 2 ரைட், 8:15 அளவுல நம்ம மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது நம்ம அந்த கேள்வியை காட்சிப்படுத்துவோம். ஓகேவா? ஓகே சார். ஓகேம்மா. ஓகே, இதுதான் அந்த பயிற்சி. இந்த பயிற்சியில மொத்தமா 11 கேள்வி இருக்கு. ரைட், 11 கேள்வியும் நீங்க செய்யுங்க. நம்ம 8:16 அளவுல நம்ம மீண்டும் செஞ்சு முடிச்சதா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? நீங்க இதுல கேள்விகள் எதுவுமே எழுத வேணாம், விடைகளை மாத்திரம் நீங்க நோட் பண்ணி வைங்க. ஓகேமா? நான் பேசுறது கேக்குது தானே? உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குது தானே பிள்ளைகள்? விளங்குதா? சார். ஓகேமா, தேவையான சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் பேசணும். சரி ரைட். ஓகே, டைம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க உங்களோட கேள்விகளை செய்யலாம். ரைட், வாணிசா என்கின்ற புதிய மாணவர் இன்றைய தினம் 100 வளர்ந்து இணைஞ்சிருக்கார். ரைட், அவரை நம்ம வந்து இணைத்துக் கொள்வோம்.
So good evening, sir. குட் ஈவினிங். ஆமாம், நம்ம ஒரு பகுதி ஒன்றுக்கான ஒரு ஒரு சிறிய பரீட்சை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ கேள்வியில் எழுத வேணாம், விடையை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கம்மா. நம்ம 8:15 8:16 நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம். ஓகேவா? Sir, the question எழுதணுமா? எழுத வேணாம்மா, நீங்கள் வாசிச்சு போட்டு விடையை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்போ நம்ம எழுதி செய்வது என்றால் நமக்கான டைம் பத்தாது. என்னம்மா? Sir, finish. ஓகேம்மா, எல்லாம் ஃபினிஷ் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Good evening, sir. குட் ஈவினிங் அம்மா, சொல்லுங்க. எக்ஸாம் செய்யுங்க. Sir, எங்கட பக்கம் பவர் கட் சார். அதால ஐஸு. நான் பேப்பர்லயே ம் இது பேப்பரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செஞ்சு அனுப்பி. ஓகேம்மா, ஓகே. ரைட் ரைட். சார் finish. சார் எக்ஸாம் பேப்பரை கொஞ்சம் செக் பண்ணல. எனக்கு ஸ்கிரீன் கிளியர் இல்ல லேப்டாப்ல. Finish. சொல்லுங்க தம்பி. அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாருமே செஞ்சு முடிச்சு டிஸ்கஸ் பண்ணணுமா? சார் எனக்கு செட்ல கொஞ்சம் அனுப்புறீங்களா பேப்பரை? சரில பார்ப்போம் தம்பி, ட்ரை பண்ணி பார்க்குறேன். Sir, I am new student, sir. ஓகேம்மா, உங்களோட பேர் என்ன? Zaina ரீனா, எங்கேருந்து வாரீங்க? Kandi. ஓகேம்மா, ரைட். உங்களே நாங்கள் இணைச்சு கொள்கிறோம். சரியா? எக்ஸாம் பேப்பர் ஒன்று போடப்பட்டிருக்கு, அதை கொஞ்சம் செய்யுங்க. Sir, I am a new student. ஓகேம்மா, நீ ஓகே, நீங்கள் அப்போ கொஞ்சம் பாருங்க, நம்ம 8:15 பேர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சரியா? முடியுமான கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்க பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல, நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம கலந்துரையாடுவோம். ஓகேவா? Okay, sir. ஓகேம்மா, ஓகே ஓகே. நீங்கள் கொஞ்சம் பாருங்க. ஓகே. Sir, I am a new student. சொல்லுங்கம்மா, பேர் என்ன கூட? Nuha. ஓகே, நூஹா. இந்த எக்ஸாம் பேப்பரை நம்ம வந்து இன்னும் ஒரு 5-6 நிமிஷத்தில் கலந்துரையாடுவோம். கொஞ்சம் பேப்பரை பாருங்க. உங்களுக்கு முடியுமா இருந்தால் நீங்கள் விடைகளை மட்டும் நோட் பண்ணி வைங்க, இல்லைன்னா நம்ம கலந்துரையாடும் பொழுது நம்ம பார்ப்போம். ஓகேவா? Okay, sir. ஓகேம்மா, ஓகே. Good evening. Okay, sir. Sir, இன்னும் செஞ்சு முடிக்கல சார். ஓகேம்மா, எல்லாம் செஞ்சு முடிச்சா டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம வந்து 8:09 நம்ம 8:16 டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? டைம் இருக்கு உங்களுக்கு. செய்தி முடித்தாக்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க, மற்றாக்கள் கொஞ்சம் இந்த பேப்பரை ஃபினிஷ் பண்ணி முடிக்கட்டும். ஓகேவா?
தக்ஷிதாவோட மைக் வந்து ஒன்ல இருக்கு. தக்ஷிதா கொஞ்சம் நீங்க மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. சார், ரெண்டாவது கேள்விக்கு 11வது கேள்விக்கு 2 ஆன்சர் தான் சார் கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பர்ல தொடர்ச்சி இல்லாம அடுத்த 2 ஆன்சர் இருக்கு. ரைட், ஓகே. நீங்க அதை கொஞ்சம் பார்ப்போம். அதுல நீங்க அந்த 2 லைன் சரியான விடை ஒன்று இருக்கு. அதை நீங்க சாய்ஸ் பண்ணுங்க. ஓகேவா?
முடிச்சிட்டேன் சார். Finisher. Sir, finisher. ஓகேவா, நம்ம பார்ப்போம். என்ன பிள்ளைகள் எல்லாருமே ஃபீஸ் பண்ணிட்டீங்களா? நோ சார், டைம் வேணும். நான் எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம்னால இப்பதான் சார் ஜாயின் ஆயினேன். தம்பி இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான், 2-3 நிமிஷம் தான். ஒரு 2 மினிட்ல செய்யணுமா? ஓகே சார், தேங்க்யூ. Excuse me, sir. ஓகே ரைட். நம்ம அப்ப சொல்லுங்கம்மா பிள்ளைகள், எல்லாம் செஞ்சிட்டீங்களா பேப்பரா? ஓகே, நம்ம கொஞ்சம் ஓகேம்மா, நம்ம கொஞ்சம் கலந்துரையாடுவோம். ரைட். மொத்தமா 20 கேள்விகள். முதலாவது பகுதியில் வந்து 11 கேள்வி தரப்பட்டிருக்கு. அடுத்து இன்னும் 9 கேள்விகள் செய்ய இருக்கிறது. ரைட். முதலாவது நம்ம இந்த 11 கேள்விகளையும் பார்த்து விட்டு நம்ம அடுத்த மீதமுள்ள கேள்விகளுக்கு விடையினை அளிப்போம். ரைட். முதலாவது பாருங்க பிள்ளைகள், வந்து பகுதி 1. ரைட். ஓகே. பின்வரும் வினாக்களுக்கு மிக பொருத்தமான விடையினை தெரிவு செய்க. அதுதான் முதலாவது விடயமா பார்க்கணும் நம்ம. ரைட், அதை பார்ப்போம். முதலாவது பாருங்க, மனிதன் பிறந்ததும் முதலில் உறுப்பினராகும் சமூக அலகு எது? 4 விடை தரப்பட்டிருக்கு. முதலாவது பாருங்க, குடும்பம். 2வது சமூகம். 3வது பாடசாலை. 4வது ஆலயம். ஓகே. இப்ப முதலாவதுக்கான சரியான விடை வந்து குடும்பம். நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள், வந்து மனிதன் வந்து முதலாவது பிறக்கிறான் எங்க குடும்பத்தில். முதலாவது மனிதன் பாத்தீங்கன்னா, ஓகே, குடும்பத்துல தான் முதலாவது வந்து மனிதன் வந்து அங்கத்தோராக இணைகின்றான். குடும்பத்தின் ஊடாகத்தான் பாத்தீங்கன்னு சொன்னா சமூகத்துக்குள் இணைக்கப்படுகின்றான். பிள்ளைகள் ஸ்கிரீன்ல கீறக்கூடாது. ரைட். அப்ப சமூகத்துக்கு போவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பத்திலிருந்து பாடசாலைக்கு சென்று பாடசாலை ஊடாக கற்றுக்கொண்டு என்ன செய்யறான், அடுத்து சமூகத்துக்கு செல்கின்றான். எனவே மனிதன் பிறந்தது முதலாக ஒரு உறுப்பினராக அமைவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குடும்பத்தில். ரைட். 2வது பாருங்க, மனிதன் நட்பஜையாக வாழ்வதற்கு மிகவும் அவசியமானது. முதலாவது வந்து மனம் இருக்கு. 2வது பதவி. 3வது நட்பழக்க வழக்கம். 4வது குலம் தரப்பட்டிருக்கு. பிள்ளைகள் தயவு செய்து ஸ்கிரீன்ல கீழ வேணாம். உங்களோட விடைகளை பிள்ளைகள், ஷராஃப், உங்களோட விடைகளை நீங்க உங்களோட கோப்பில உங்களோட நோட் புக்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனையவற்றுக்கு விடையளிக்க வேண்டாம். ரைட். அப்ப அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து நட்பழக்க வழக்கங்கள் இருக்கு. பணம், பதவி, இதோட நட்பழக்க வழக்கம் தான் 2வதுக்கான விடையாக வரும். சரியா பிள்ளைகள்? தயவு செய்து ஸ்கிரீன்ல கீற வேண்டாம். மற்ற ஏனைய மாணவர்களுக்கு அது வந்து டிஸ்டர்பா அமையும். சரியா? ஓகே ரைட். 3வது பார்ப்போம். பல குடும்பங்கள் உருவாவது. பல குடும்பங்கள் ஒன்றிணைந்து உருவாவது பாத்தீங்கன்னா, முதலாவது கிராமம், 2வது சமூகம், 3வது பாடசாலை, 4வது நகரம். பல குடும்பங்கள் ஒன்றிணைந்து உருவாவது சமூகம். ரைட். நம்ம அடுத்து பார்ப்போம், தனி குடும்பத்தை குறிக்கும் வேறு பெயர்.
ஓகே, அதுல விரி குடும்பம் இருக்கு, கூட்டு குடும்பம், புது குடும்பம், கரு குடும்பம். குடும்பம் ஓகே, கரு குடும்பம். ரைட் பிள்ளைகள், வாசிங்க பாப்போம் அப்ப. வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு அவசியமானது நூல்கள், சினிமா, தீயோர் நட்பு, போதைப் பொருள், நூல்கள். ஓகே ரைட். வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு அவசியமானது பாருங்க. முதலாவது விடை நூல்கள், இரண்டாவது சினிமா, மூன்றாவது தீயோர் நட்பு, நான்காவது போதைப் பொருள். ரைட். முதலாவது 2, 3, 4 அந்த 4 விடைகளும் பாத்தீங்கன்னு சொன்னா பொருத்தமற்ற விடைகள். வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்க்கை சரிக்கக்கூடிய விடயங்களா பார்க்கிறோம். முதலாவது பாத்தீங்கன்னா நல்ல நூல்கள் கற்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு மிக அவசியமான ஒரு விடயமா நம்ம வந்து பார்க்கலாம். ரைட். அடுத்து கல்வியை வழங்குவதும் நல்ல பிரஜைகளை உருவாக்கி தரும் சிறந்த இடமாக அமைவது பாடசாலை. கல்வியை வழங்குவதும் நல்ல பிரஜைகளை உருவாக்கி தரும் சிறந்த இடமாக அமைவது பாடசாலை. ஓகே ரைட். பாவம். முதலாவது விடை வந்து கோயில், இரண்டாவது விடை வந்து குடும்பம், மூன்றாவது விடை பாடசாலை, நான்காவது சமூகம். ரைட். அப்ப நம்ம கல்வியை வழங்குவதும் இருக்கு. அடுத்து நல்ல பிரஜைகளை உருவாக்குவது. இந்த 2 விடயங்களையும் செய்யக்கூடிய ஒரே இடம்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா நம்மட பாடசாலை. ரைட், குட். கிறிஸ்தவர்களின் வழிபாட்டு தலமாக கோயில், பள்ளிவாசல், முத்தாரை, தேவாலயம். ஓகே பிள்ளைகள், நீங்க விடை அளித்த பிறகு உங்க மைக் கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ரைட். அப்ப நீங்க பார்க்கலாம் வந்து கிறிஸ்தவர்கள் வழிபாட்டு தலமாக காணப்படுவது பாத்தீங்கன்னா சொன்னா தேவாலயம். அதே போல இந்துக்களுடைய வழிபாட்டு தலம் வந்து கோயில் என்றும், இஸ்லாமியருடைய வழிபாட்டு தலம் வந்து பள்ளிவாசல் என்றும், பௌத்தர்களுடைய வழிபாட்டு தலம் வந்து விகாரை என்றும். சரிம்மா, ரைட். அடுத்து பார்ப்போம். விளையாட்டில் ஈடுபடுவதால் ஒருவரிடம் பிரீத்தியாகும் பண்பு அமைவது வெற்றி தோல்வியை சமமாக மதித்தல். கட்டளைகளை பின்பற்றாமை, சோர்வாக இருத்தல், வெற்றி தோல்வியை சமமாக மதித்தல். சார் விளையாட்டில் ஈடுபடுவதால் ஒருவரிடம் விருத்தியாகும் பண்பாக அமைவது. அப்ப விளையாட்டில் ஊடாக வந்து ஒரு நபரிடம் வந்து விருத்தி அடையக்கூடிய பண்புகள். ஆனா பாத்தீங்கன்னா வெற்றி தோல்வியை சமமாக மதித்தல். இரண்டாவதுக்கான விடை சட்டத்தை மதிக்காத தன்மை, மூன்றாவது கட்டளைகளை பின்பற்றாமை, சோர்வாக இருத்தல் போன்ற 4 விடயங்கள் இருக்கு. அப்ப அந்த விடைகள்ல மிகவும் பொருத்தமான விடையா பார்த்தோம்னு சொன்னா வந்து எப்படி சட்டத்தை, என்னது வெற்றி தோல்விகளை சமமாக மதித்தல், முதலாவது விடை தான் வரும். பிள்ளைகள் ஸ்கிரீன்ல கீற வேண்டாம். கீறாதீங்கடி. உங்களோட மைக் கொஞ்சம் மியூட் பண்ணி கொடுங்க. சரியா? ரைட். அடுத்து பார்ப்போம். பரீட்சையில் சித்தியடைந்த ஒருவரிடம் தோன்றும் மனவெழுச்சி அமைவது மகிழ்ச்சி. அப்ப ஒரு எக்ஸாம்ல நீங்க சித்தி அடைகின்ற சந்தர்ப்பத்துல ஒரு எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்றீங்க, அது ஒரு பரீட்சையில வந்து நீங்க அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது பாத்தீங்க சொன்னா உங்களோட மனதில் தோன்றுகின்ற என்னதான் கேட்கிறாங்க. ஆனா பாருங்க, பயம் இருக்கு முதலாவது, இரண்டாவது விடை கோபம் இருக்கு, மூன்றாவது மகிழ்ச்சி இருக்கு, நான்காவது கவலை இருக்கு. அப்ப அங்க பாருங்க, முதலாவது பயம், இரண்டாவது கோபம், நான்காவது கவலை. இப்ப இந்த 4 விடயங்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 4 விடயங்கள் கிட்ட ஒரே மாதிரி இருக்கு. மூன்றாவது மகிழ்ச்சியா இருக்கு. பரீட்சையில் உரிய முறையில் சித்தி அடையாவிட்டால் அல்லது நம்ம பரீட்சையில் வந்து புள்ளிகள் குறைவாக ஏற்படும் பொழுது ஏனைய 3ம் நம் மனதில் தோன்றுகின்ற மனவெழுச்சியாக அமையலாம். எது? பயம், கோபம், அதே போல கவலை. ஏன்னா ஆனால் பரீட்சையில் சித்தி அடையும் பொழுது, அதிகமான புள்ளிகளை பெறும் பொழுது மனதில் தோன்றுகின்ற விடயம் வந்து மகிழ்ச்சி.
அடுத்து பாப்போம் மிக முக்கியமான ஒரு வினை. பொதி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் காலாவதியாகும் திகதி. விட்டமின்கள் காலாவதி திகதி ஆகும். காலாவதியாகும் திகதி விட காலாவதியாகும் திகதி. ஓகே பாப்போம் பாருங்க. அதாவது சரி அம்மா ஓகே பாப்போம். ஓகே பொதி செய்யப்பட்ட பிள்ளைகள் நீங்களே பேசிக்கொண்டிருந்தீங்க சொன்ன நீங்க பேசுறது ஒழுங்கா கேக்குது இல்ல சார்? கொஞ்சம் நீங்க எல்லாம் பேசுனா நான் பேசுறது எப்படி கேட்கும்? கொஞ்சம் அமைதியா இருக்கணும் சரியா? பொதி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் பாருங்க. பணம் இருக்கு, நிறை, அடங்கியுள்ள விட்டமின்கள், காலாவதியாகும் திகதி சரியா? அப்ப நம்ம பெரும்பாலும் பொதி செய்யப்பட்ட உணவுகளை பார்த்தோம்னு சொன்னா மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விடயம் வந்து காலாவதியாகும் திகதி. உற்பத்தி திகதியையும் பார்க்கணும். உற்பத்தி திகதியை பார்க்கறத விட அது காலாவதியாகுது எப்போது அது வந்து அந்த உணவு காலாவதியாகுது என்பதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் அதில் உள்ள விட்டமினா இருக்கலாம், அதனுடைய நிறையா இருக்கலாம், மற்றது அது உற்பத்தி செய்யப்பட்ட கம்பெனி, அடங்கியுள்ள பொருட்கள், அதில் காணப்படுகின்ற அடங்கியுள்ள பொருட்கள், இது எல்லாமே நம்ம என்ன செய்வோம், நம்ம கவனிப்போம். முதலாக நம்ம பார்க்கணும் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பொருள் வந்து எப்பொழுது காலாவதி ஆகுது, அதை உண்ண பொருத்தமானதாக இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும் சரியா? ஒருவேளை காலாவதி ஆகிவிட்டால் நம்ம அந்த பொருளை வாங்குறத முக்கியமா தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த உணவுகளை உட்கொள்ளும் பொழுது நம்ம உடல் நலத்துக்கு என்ன செய்யலாம், கேடுகள் விளைவிக்கலாம் என்பதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். ரைட். அடுத்து 11வது கேள்வி. நட்பிரஜை ஒருவரிடம் காணப்படும் குணவியல்புகளாக அமைவது. முதலாவது நேர்மை பொறுமை, இரண்டாவது நேர்மை பொறாமை. நேர்மை பொறுமை சார். ஓகே, நேர்மை பொறுமை. நல்ல பிரஜை ஒருவரிடம் காணப்படக்கூடிய மிக சிறந்த குணவியல்புகள். ஒரு நல்ல பிரஜைகிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து நிறைய நல்ல குணங்கள் காணப்படும். அன்பு, விட்டு கொடுப்பு, மதிப்பு, மரியாதை போன்ற விடயங்கள் காணப்படும். இருந்தாலும் நம்ம கொடுக்கப்பட்ட விடைகளின் அடிப்படையில ரெண்டு விடை மட்டும் தான் இங்க காட்சிப்படுத்தப்படுது. அடுத்த விடைகள் மற்ற பேப்பர்ல காணப்படுகிறது சரியா? அப்ப இதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது நம்ம நேர்மை பொறுமை ரெண்டு விடயங்கள் தான் சரியான விடையா நம்ம வந்து பார்க்கிறோம் சரியா பிள்ளைகள்? இதில் பார்ப்போம். முதலாவது கேள்விக்கான விடை குடும்பம், இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா நட்பழக்க வழக்கங்கள், மூன்றாவது கேள்விக்கான விடை சமூகம், நான்காவது கரு குடும்பம், ஐந்தாவது பார்த்தீங்கன்னு சொன்னா நூல்கள், ஆறாவது பாடசாலை, ஏழாவது வந்து தேவாலயம், எட்டாவது வெற்றி தோல்விகளை சமமாக மதித்தல், ஒன்பதாவது மகிழ்ச்சி, பத்தாவது காலாவதியாகும் திகதி, 11 இந்த 11 வினாக்களுக்கு எத்தனை விடைகள் உங்களுக்கு சரியா இருக்கு பிள்ளைகள்? 11 ஓகே, நீங்க உங்களோட மார்க்ஸை நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம தற்பொழுது அடுத்த பேப்பர் செய்ய ரெடி ஆகும். மைக் கொஞ்சம் மீட் பண்ணி கொண்டு உங்களோட மார்க்ஸை நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டு விடலாம். போட்டோ இல்ல மார்க்ஸ். ஓகே ரைட். மைக் கொஞ்சம் மீட் பண்ணி கொடுங்க பிள்ளைகள். ரைட். 12ல இருந்து 20 வரைக்குமான ஏனைய வினாக்களும் தரப்பட்டிருக்கு. அதற்கு மேலதிகமாக பகுதி 2ல ஒரு 3 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சரியா? அந்த விடைகளை நீங்க இந்த 12ல இருந்து 20 வரைக்கும் உள்ள வினாக்களுக்கு நீங்க இந்த 4 வினையில ஒரு விடையை சரி செஞ்சு எழுதிக் கொள்ளலாம்.
ஏனைய பகுதி 2ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த 3 வினாக்களுக்கு என்ன செய்யுங்க? உங்களோட சார் இந்த வினாக்கள் எழுத வேணாம். வினாக்களுக்கு இந்த வினாக்களுக்கு விடைகள் எழுதி கேள்வி விடணும். ஓகே. கேள்வி எழுத வேணாம், விடைகளை மட்டும் நீங்க குறிச்சு வைங்க. சுருக்கமான முறையில குறிச்சு வைங்க. சரியா? ரைட். நம்ம 8:45க்கு மீண்டும் சந்திப்போம். சார் எத்தனை மணிக்கு? 8:45. ஓகே சார்.
சார் மட்டும் செய்யணும். சார் பார்ட் 2 செய்யணுமா சார்? ஓகேம்மா, பகுதி 2ல முதலாவது கேள்வி அதில் 3 பகுதி மட்டும்தான் இருக்கு. 3 கேள்விகள் மட்டும்தான் இருக்கு. அதை மட்டும் செய்யுங்க. ஓகேவா? சுருக்கமாக விடை எழுதுங்க. அதிகமாக தேவையில்ல. சுருக்கமான முறையில் விடையில மாத்திரமே எழுதுங்க. நம்ம கலந்து விளையாடுவோம். செஞ்சாச்சு சார். ஓகேம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம 8:45 46 நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். செய்தி முடித்தாக்கள் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கலாம்.
செஞ்சு முடிச்சிட்டேன் சார். சார் செஞ்சு முடிச்சிட்டேன். சார் செஞ்சாச்சு. ஓகேம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம 8:45 டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் சில நான் மாணவர்கள் செய்யலை நினைக்கிறேன். எல்லாம் செஞ்சு முடிச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே பிள்ளைகள், நம்ம டிஸ்கஸ் பண்ண. ஓகே சார், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேம்மா, ஓகே சார். பாப்போம் பிள்ளைகள். பிள்ளைகள் தயவு செய்து நீங்கள் ஸ்கிரீனில் கீழே வேணாம் பிள்ளைகள். நீங்கள் செய்கின்ற வேலை மற்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக அமையலாம். சரியா? ரைட். ஓகே, பார்ப்போம். 12வது கேள்வி. உமது தந்தையின் சகோதரியை நீங்கள் அழைக்கும் முறை. அப்பாட, அக்கா, அப்படி இல்லைன்னு சொன்னா தங்கை. சரியா? அவங்கள நீங்க அழைக்கிற முறை பார்ப்போம். சித்தி, பெரியம்மா, மாமி, சின்னம்மா. மாமி. மாமி. மாமி சார். ஓகே, மாமி என்பதுதான்
சரியான விடை அப்பாட சகோதரி, அதாவது அக்கா அல்லது தங்கை வந்து நமக்கு மாமியா அமையும். ரைட். மூன்று தலைமுறைகள் சேர்ந்து வாழும் குடும்பம். மூன்று தலைமுறை ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்தை சொல்றது. தனி குடும்பம், தனி குடும்பம், கூட்டு குடும்பம், கரு குடும்பம், புது குடும்பம். தனி குடும்பம், கரு குடும்பம்னு சொன்னா தாய் தந்தையரோட பிள்ளைகள் மட்டும் வாழ்றது. மூன்று தலைமுறையா சேர்ந்து வாழக்கூடிய குடும்பம் வந்து நம்ம கூட்டு குடும்பம். தாத்தா பாட்டி எல்லாத்தோட சேர்ந்து நம்ம வாழக்கூடிய அந்த குடும்பம் நம்ம கூட்டு குடும்பம்னு சொல்லுவோம். ரைட். அடுத்து பார்ப்போம் 14வது வினா. குழுவாக வேலை செய்யும் சந்தர்ப்பம். குழுவாகன்னு சொன்னா எல்லோருமே இணைந்து சந்தர்ப்பம். 4 விடைகள் இருக்கு. முதலாவது சிரமதானம், 2வது தேங்காய் பறித்தல், 3வது ஆசிரியர், 4வது பூ பறித்தல். எல்லோருமே இணைந்து சேர்ந்து நாம் வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும். ரைட். அடுத்து பார்ப்போம் 15வது வினா. இலங்கையில் வாழும் பெரும்பான்மை இனம். இலங்கையில அதிகமாக வாழக்கூடிய தமிழர், சிங்களவர், முஸ்லிம், பரங்கியர். என்ன விடை பிள்ளைகள்? 75% பாத்தீங்கன்னா சொன்னா சிங்களவ இனம் தான் வந்து இலங்கை தீவில் அதிகமாக வாழ்கின்றார்கள். சாச்சா என அழைக்கப்பட்டு வரும் பழக்கங்கள் அழைக்கப்படும் பெயர். அப்பா, தந்தை, சிறிய தந்தை, பெரிய தந்தை. சிறிய தந்தை சார். தாத்தா, சிறிய தந்தை, பெரிய தந்தை. சாச்சா என்பது பாத்தீங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க சிறிய தந்தையை தான் சாச்சா என்று அழைப்பார்கள். அடுத்து பார்ப்போம். நீண்ட காலமாக பேணப்பட்டு வரும் பழக்க வழக்கங்கள். சம்பிரதாயங்கள், தொழில்நுட்பம், காப்புறுதி, மூர்த்தம்னு சொல்றாங்க. அப்ப நீண்ட காலமாக பேணப்பட்டு வருகின்ற தலைமுறையாக ஒரு விடயம் வந்து பேணப்பட்டு வருவது என்றால் பாத்தீங்கன்னு சொன்னா அதன் முழு வந்து சம்பிரதாயங்கள் என்று அழைப்போம். சரியா? பார்ப்போம். குடும்பங்களில் காணப்படும் பிரதான சவாலாக அமைவது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் காணப்படும் பிரதான சவாலாக அமைவது. என்ன சவால் நினைக்கிறீங்க நீங்க? அன்பு அரவணைப்பு. அன்பு அரவணைப்பு, பெற்றோர் தொழில் செய்தல், உறவினர்களின் விட்டு கொடுக்கும் மனப்பான்பு. வீட்டுக்கு கொடுக்கும் சார். இதுல எது சார் விட நாங்க எழுதிக்கிறோம் சார். என்ன விட? உறவினர்களிடையே ஒற்றுமை. இல்லம்மா, உறவினர்களிடையே ஒற்றுமை தான் குடும்பங்களில் காணப்படும் பிரதான சவாலாக அமையுது. சரியா? எல்லோருமே இணைந்து ஒற்றுமையா வாழக்கூடிய விடயம் தான் நீங்க பார்க்கலாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் பிரதான சவாலாக அமைகின்றது. ரைட். அடுத்து பார்ப்போம். வடமாகாணத்தில் அமைந்துள்ள மாவட்டங்களுடைய எண்ணிக்கை. வடமாகாணத்துல அமைந்திருக்கக்கூடிய அந்த மாகாணத்துல எத்தனை மாவட்டங்கள் அமைந்திருக்கின்றது? 5, 4, 3, 2. 5. ஓகே, 5 என்றால் நீங்க 5 மாவட்டங்களையும் சொல்லுங்க பாப்போம்.
மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு. சொல்லுங்கம்மா. மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு. 4 தானே வருது. இல்ல சார், மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு. சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. 15க்கா? இலங்கையில் வாழும் பெரும்பான்மை சிங்கள இனம். 18க்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உறவினர்களிடையே ஒற்றுமை. அதுதான் சவாலாக அமைது. ரைட். வடமாகாணத்தில் அமைந்துள்ள மாவட்டங்கள் எண்ணிக்கை வந்து 5. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் போன்ற மாவட்டங்கள் அடங்குது. மாகாணங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வடமாகாணத்துல மாத்திரம்தான் 5 மாவட்டங்கள் அமையப்பட்டு காணப்படுது. ரைட். அடுத்து பார்ப்போம். மனவெளிச்சை கட்டுப்படுத்தி கொள்ள பின்பற்ற வேண்டிய முறை. மனவெளிச்சியை வந்து சண்டை பிடித்தல், அழுதல், கோபப்படுதல். வந்து பாத்தீங்கன்னா அவனோட மனவெளிச்சியை வந்து கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க தியானம் செய்தல். ரைட். ஓகே ஓகே பிள்ளைகள். அப்ப மொத்தமாக 20க்கு நீங்க எத்தனை விடைகள் என்று சொல்லி நீங்க சேட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம பகுதி 2 பார்ப்போம். ஏன்னா நேரம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஓகே தம்பி, சேட் பாக்ஸ்ல போடுங்க. இப்ப ரைட் பாப்போம். நம்ம பகுதி 2ல எல்லா வினாக்களுக்கும் விடை தருக. இதன் தொடர்ச்சியை நம்ம வந்து அடுத்த வகுப்புல செய்யலாம். இன்று முதலாவது வினாவுல 3 குறு வினாக்கள் அமைய பெற்றிருக்கு. ரைட். அது முதலாக பாருங்க. குடும்பத்தின் 2 பிரதான வகைகளும் எவை? சொல்லுங்க பாப்போம். ஓகே. குடும்பத்தினுடைய பிரதானமான 2 வகைகளும் பாத்தீங்கன்னு சொன்னா கரு குடும்பம், கூட்டு குடும்பம். ஓகே, அது 2 தான் முதலாவதுக்கான விடைய வரும். ரைட். பாவம். கரு குடும்பம் என்றால் என்ன? பிள்ளைகள் போன்ற அம்மா அப்பா பிள்ளைகளை மட்டும் கொண்ட குடும்பம் கரு குடும்பம் எனப்படும். சரியா சார்? ஓகே. தாய் தந்தை பிள்ளைகளுடன் சேர்ந்து வாழக்கூடிய குடும்பம் தான் வந்து நம்ம கரு குடும்பம் என்று அழைப்போம். ரைட். ஓகே. அடுத்து பாப்போம். விதி குடும்பத்தின் சிறப்பான அம்சங்கள் 2 தருக. ஒற்றுமை, சார் உங்களோட பேப்பர் இதுக்கு மேல விளங்க மாட்டிருக்கு சார். என்னமா? உங்களோட பேப்பர் பகுதி 2ல வந்து 3 கேள்விகள் தான் சார் வழங்குது. 3 கேள்விகள் மாத்திரம் தான் வழங்கப்பட்டிருக்கு. நேரம் காரணமாக இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல கிளாஸ் முடியும். ஏன்னா அதனால நேரம் காரணமா இன்றைய தினம் 20 பகுதி 1 வினாக்களும் பகுதி 2ல மொத்தமாவே 3 வினாக்கள் மாத்திரம் வழங்கப்பட்டிருக்கு. ஏனைய வினாக்கள் நம்ம அடுத்த வகுப்புல செய்யலாம். ஓகேவா? ரைட். பாப்போம். வந்து விதி குடும்பத்தின் சிறப்பம்சம் நீங்க பார்க்கலாம். நிறைய சொல்லியிருந்தீங்க. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அதாவது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தலைமுறைகள் வந்து ஒன்றாக வசித்தல், அதோடு சேர்த்து ஒற்றுமை, பாதுகாப்பு, அன்பு, வேலையினை பகிர்ந்து கொள்ளல் மற்றும் பொருளாதார ரீதியாகவும் என்ன செய்யலாம், பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த விடயங்கள் தான் பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விரிவான குடும்பத்தினுடைய சிறப்பம்சமா பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? முதலாவது குடும்பத்தின் 2 வகைகள். ஒன்று கரு குடும்பம், மற்றது கூட்டு குடும்பம். கரு குடும்பம் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பெற்றோரோடு பிள்ளைகள் மாத்திரம் வாழக்கூடிய அந்த குடும்பத்தை நம்ம வந்து கரு குடும்பம் என்று அழைப்போம். விரி குடும்பத்தின் சிறப்பம்சம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தலைமுறைகள் ஒன்றாக வாழுதல், அதோடு சேர்ந்து ஒற்றுமை, பாதுகாப்பு, அன்பு, அரவணைப்பு மற்றும் வேலைகளை பகிர்ந்து கொள்ளல் போன்ற விடைகள் நம்ம வந்து குறிப்பிட்டிருந்தா ஓகே. ரைட் பிள்ளைகள், உங்களுக்கு அந்த முதலாவது பகுதி 1க்கான 20 வினாக்களுக்கு எத்தனை சரி என்று நீங்க செட் பாக்ஸ்ல போடுங்க. பகுதி 2 நீங்க எழுதி கொள்ளுங்கள். மீண்டும் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரம் இதனுள்ள மீதமுள்ள வினாக்களோடு நம்ம சந்திப்போம். ஓகே பிள்ளைகள்? அப்ப இன்றைய தினத்துல இணைந்து கொண்ட
நன்றி. குட் நைட் Okay, சார். sir. Good ஓகேம்மா, night. குட் நைட், பாய். பாய் பாய். Bye, sir. Thank you, sir. Good night. ஓகேம்மா, தேங்க்யூ. குட் நைட், காட் பிளஸ் யூ, பாய். குட் நைட் அம்மா.